நமஸ்காரம். திருப்புட்குழி வைணவ திவ்ய தேசங்களில் ரொம்ப முக்கியமான திவ்ய தேசம் அப்படின்னா விஜயராகவ பெருமாள், மரகதவல்லி தாயார். இன்னும் மாற்றி சொல்லணும் அப்படின்னா சிறப்பாக மரகதவல்லி தாயார் உடனுரை விஜயராகவ பெருமாள். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ ஷடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. ஜடாயுர்க்கு ஈமசடங்கு செய்த ஒரு இடம். ராமாயண காலத்தில் ஜடாயு அந்த பறவை ராவணன் சீதையை ராமர்கிட்ட தூக்கிட்டு போகும்பொழுது நேர எதிர நின்று போர் புரிஞ்சு தன்னுடைய ரக்கையை ராவணன் வெட்டிடுறான். தன்னுடைய ரக்கை வெட்டினதை பொருட்படுத்தாமலும் அவனோடு போர் புரிந்து முடியாமல் இந்த தளத்தில் தான் விழுந்துடுறார் ஜடாயுர். ஜடாயுர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தன்னுடைய காலத்தை கழிச்சிட்டு அவர் வேண்டி விரும்பி கேட்ட கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, ராமர் தான் என்னுடைய ஈமசடங்கு காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு. இந்த ஜடாயுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப ராமர் தன்னுடைய மனைவியோட சீதையோடு தனக்கு, அதாவது அந்த ஜடாயு பறவைக்கு தன் மனைவியை காப்பாற்ற உதவிய அந்த ஜடாயுவுக்கு ஈமசடங்கு காரியம் பண்ணுறார். இந்த கோயிலுடைய விசேஷம் அப்படின்னா, இன்றைக்கும் குழந்தை பேர் அப்படின்ற ஒரு விஷயம் தள்ளி போகிறது அப்படின்னா, இந்த கோயிலில் அமாவாசை நாட்களில் மடப்பள்ளியில் கொடுக்கக்கூடிய வறுத்த பயிரை முளைய வைத்து அற்புதங்களை செய்யக்கூடியவள் தான் மரகதவல்லி தாயார். குழந்தை பேர் எங்களுக்கு தள்ளி போகிறது சார், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, ஆனால் பட் எங்களுக்கு வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட ஏற்படலை அப்படின்னு ஏக்கத்தோடு சொல்லுகின்ற ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் இந்த கோயில் ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப்பாக இருக்கும். இந்த கோயில் போய் மடப்பள்ளியில் கொடுக்கக்கூடிய வறுத்த பயிரை அமாவாசைக்கு முன்ன நாளே போய் அங்கே போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க பயிரை வறுத்து கொடுப்பாங்க. அந்த பயிரை பெண்கள் தன்னுடைய மடியில் கட்டிட்டு அந்த இடத்துலையே உறங்கலாம். அந்த கோயிலே உறங்கி காலையில் எழுந்து அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணியில், அதாவது ஜடாயு புஷ்கரணியில் குளிச்சுட்டு கொடிமரத்துக்கு கீழே அந்த வறுத்த அந்த வயிற்றில் கட்டின பயிரை கீழே சேர்த்துட்டு, கொடிமரம் கிட்ட சேர்த்துட்டு நீங்கள் உங்களுடைய போய் பெருமாளை சேவிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வேண்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக எவ்வளோ காலமாக உங்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போனாலும் நிச்சயமாக அந்த முளை கட்டியிருக்கு அப்படின்னா பெருமாள், விஜயராகவ பெருமாள், மரகதவல்லி தாயார் அவசியம் குழந்தை பேரை தருதா ஐதீகம். இது மாதிரி எக்கச்சக்கமான பேருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கி கொடுத்தவங்க மரகதவல்லி தாயார். இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு வேலூர் போகக்கூடிய வழியில் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் பால்செட்டிப்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த கோயில் அமர்ந்திருக்கு. ஜடாயுக்காக புஷ்கரணியுடைய பேர், அதே போல் ஜடாயுவை மரியாதை பண்ண வேண்டும் அப்படின்றது ஒரு காரணத்துக்காகவே கோயிலுடைய கொடிமரமும், அதே போல் ஜடாயுவை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த கோயிலில் பலிபீடமும் கொடிமரமும் கோயிலுடைய பிரகாரத்திற்கு வெள்ளையே இருக்கும். புஷ்கரணிக்கு நேர் எதிர ஜடாயுக்கு தனி சன்னதி உண்டு. அவ்வளோ விசேஷமான ஒரு கோயில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பேர் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ தள்ளி போனாலும் இந்த கோயிலில் ஜடாயுவை சேவிச்சுட்டு புஷ்கரணியில் காலை நினச்சிட்டு நீங்கள் போய் பெருமாளை சேவிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவசியம் உங்களுக்கு குழந்தை பேர், குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் பரிபூர்ணமாக உண்டு. ராமர் ஈமசடங்கு பண்ணுறதுக்காக வரார். ஸ்ரீதேவி தாயாரும் பூதேவி தாயாரும் இன்றைக்கும் நீங்கள் போய் சேவிக்கிறீங்க அப்படின்னா ஸ்ரீதேவி தாயாருடைய கழுத்து கொஞ்சம் விலகி பின்னாடி இருக்கும். அது ஏன், என்ன அதனுடைய ஐதீகம் என்ன அப்படின்னா, அக்னியில் ஈமசடங்கு பண்ணுறதுக்கு ராமர் உட்காண்டிருக்கும் பொழுது அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் தாயார் கொஞ்சம் பின்னோக்கி இருப்பாள்.
இதுதான் விஜயராகவ பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கே இருக்க பட்டர் இதை உங்களுக்கு இப்போ பார்க்குற சேவிக்கிற எல்லாருக்குமே க்ளீனாக சொல்லுவார். ஜென்ரலாக பெருமாள் கோயில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கில் தான் வந்து தாயார் இருப்பாள். ஆண்டாள் சன்னதி வடமேற்கில் இருக்கும். இதுதான் நம்ம வந்து பிரபஞ்சத்தோடு சேர்க்கக்கூடிய பஞ்சபூதங்கள் ஆன பிரபஞ்சத்தோடு நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குழந்தை பேர் அப்படின்ற ஒரு விஷயம் தள்ளி போகிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த வாஸ்துசாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தென்கிழக்கு வடமேற்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். திருப்புட்குழி கோயிலுடைய சிறப்பு அம்சமே தாயார் மரகதவல்லி தாயார் வடமேற்கிலையும் ஆண்டாள் தென்மேற்கிலையும் இருக்கிறது தான் நம்ம ரொம்ப கூர்ந்து உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். பெருமாள் கோயில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஜென்ரலாக தாயார் தென்மேற்கிலையும் வடமேற்கிலையும் ஆண்டாள் இருக்கிறது தான் ஐதீகமும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த கோயிலில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது தாயாரான மரகதவல்லி தாயார் வடமேற்கிலையும் ஆண்டாள் தென்மேற்கிலையும் இருக்கா. வாஸ்து சாஸ்திரத்தில் நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜென்ரலாக தென்கிழக்கும் வடமேற்கும் பெண்களுக்குரிய இடம், தென்மேற்கும் வடகிழக்கும் ஆண்களுக்கு ஒரு இடம். இதில் வடமேற்கு ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் குழந்தை பேர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு. இன்றைக்கி தான் நம்ம வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் ஞானத்தினால் இந்த வருத்த பயிரையே முளைக்கட்ட வைக்கக்கூடிய வல்லமை பெற்ற மரகதவல்லி தாயார், அவளை நினைத்து அவளை வேண்டி வணங்கி நம்ம வழிபடும் பொழுது அந்த தளத்திலேயே தங்கி அமாவாசை நாட்களில் நம்ம பண்ணும் பொழுது நிச்சயமாக நமக்கு குழந்தை பேர் அந்த தாய் அந்த அம்பாள் மரகதவல்லி தாயார் நமக்கு கொடுக்குறா அப்படின்றது தான் இந்த கோயிலுடைய சிறப்பு, இந்த கோயிலுடைய ஐதீகமும் உண்மையும் கூட. இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வேண்டி வணங்கி அந்த நான் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வருத்த பயிரை மடியில் கட்டிண்டு அந்த இரவு அங்கேயே கணவன் மனைவி உறங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில் புஷ்கரணியில் குளிச்சுட்டு பயிரை வந்து அந்த பலிபீடம் பக்கத்தில் அந்த கொடிமரம் பக்கத்தில் நீங்கள் சேர்த்துட்டு பெருமாளை வேண்டிட்டு திருப்பி நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஆரம்பித்து போகிறீங்க அப்படின்னா 90 நாட்களுக்குள்ள குழந்தை பேர் அப்படின்றது அவசியம் கிடைக்கும். இதுதான் மரகதவல்லி தாயாருடைய ஒரு அற்புதம், விஜயராகவ பெருமாளுடைய ஒரு அதிசயம். குழந்தை பேர் தள்ளி போகிறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ காலமாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வேண்டி விரும்பி கேளுங்க, அடம் பிடித்து கேளுங்கள். நிச்சயமாக குழந்தை பேர் அப்படின்றது உங்களுக்கு உண்டு. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் தொழிலே சரணம் சரணம் சரணம்.